அருமை. இதுதான் உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எக்ஸ்போசர் தான். மொபைலுக்கு அது அதுவாக தானே எடுத்துக்குது. இப்போ இதுலேருந்து இந்த மொபைல்லேருந்து மேனுவலாக நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இல்லை அடுத்து நீங்கள் இனி நீங்கள் தாராளமாக ஒரு ப்ரொஃபஷனல் வாங்கினா நீங்கள் தைரியமாக வாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பரான படம். அது நீங்கள் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு டெப்த் இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையுமே டெப்த் இருக்குது. இது நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா எல்லா இடமும் ஈவோனா கரெக்டாக கரெக்ஷன் ஆகும். நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும்னா ஃபோட்டோகிராஃபியில் நம்ம எடுக்க போகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது சேடாக இருந்தாலும் அதை ஹாப்பியாக மாற்றணும். அவங்கக்கிட்ட ஏதாவது 2 விஷயம் பேசணும். பேசி அவங்க சோகமாகவே இருந்தால் கூட அந்த சோகத்தோடு சேர்ந்து ஒரு ஸ்மைல் கொடுப்பாங்க. அது இன்னும் நல்லா இருக்கும். என்னம்மா பழம் எவ்வளோ, இன்னைக்கு எவ்வளோ போகுது கிலோ, ஏதோ ஒன்று பேசிட்டு கண்டிப்பாக அடுத்த கான்வர்சேஷனில் அவங்கள்ட்ட வந்துடும். ஏதாவது ஒன்று வரும். அடப்பாப்பா நீ வேற அப்படின்னு அட்லீஸ்ட் திட்டாவது செய்வாங்க. திட்டாவது சிரிச்சிருவாங்க. ஓவரால் நல்ல ஒரு உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது. எனக்கு பர்சனலாக பிடிச்ச இது ஒன்று அந்த லெமன். ஸோ அது அந்த ஹியூமன்ஸ் இது 2 பசங்க உட்காந்து இது உண்மையிலே யாருமே பார்க்காத ஒரு இடம். யாருமே பார்க்காத ஒரு இடம். நல்லா இருக்கு. இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ ஃபோட்டோ வாக்கு வர்றேன். க்ரௌடு பார்த்து ஆல்ரெடி எனக்கு பயம் அது. இப்போ ஆனால் அந்த பயம் இல்லை. அதான் சார் என்னென்னா மார்க்கெட்னால எல்லாமே ஒரு மாதிரி அரிபரியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இதாகிட்டே இருப்பாங்க சார். அவ்வளோதான் சார்.